வணக்கம் நிஜங்களின் நிழல் நேயர்களே. நிழல் நிஜத்தை விட கருப்பானது என்பார்கள். ஆனால் சில மனிதர்களின் வாழ்க்கையில் நிஜங்களே நிழலை விட அதிக இருட்டாக மாறிவிடுகிறது. இன்று நான் சொல்லப்போகும் இந்த கதை கற்பனை அல்ல, இரத்தமும் சதையுமான ஒரு மனிதனின் கண்ணீர் சாட்சியம். வணக்கம் நேயர்களே. வைரம் ஜொலிக்க வேண்டுமென்றால் அது கடுமையான அழுத்தத்தை சந்திக்க வேண்டும் என்பார்கள். மனித வாழ்க்கையும் அப்படித்தான். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த கதை வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்த ஒரு குடும்பம் ஒரு சிறு பெண்ணின் கல்வி அறிவால் எப்படி பெருமையின் உச்சாணிக்கே சென்றது என்பது பற்றியது. இது வெறும் கதையல்ல, பலரின் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை வெளிச்சம். ஒரு சிறிய கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த களிமண் சுவராலான அந்த வீடுதான் மீனாட்சியின் உலகம். தந்தை மாணிக்கம் ஒரு தினக்கூலி தொழிலாளி. காலையில் வேலைக்கு சென்றால் மாலை அவர் கொண்டு வரும் ஒரு பிடி அரிசியில்தான் அந்த குடும்பத்தின் அடுப்பு எரியும். மீனாட்சிக்கு ஒரு தம்பி இருந்தான். அம்மாவோ உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டாலும் தன் பிள்ளைகள் பசியோடு உறங்கக்கூடாது என்பதற்காக அக்கம்பக்கத்து வீடுகளில் பாத்திரம் கழுவும் வேலை செய்து வந்தார். மழைக்காலங்களில் அந்த வீட்டின் கூரை வழியே தண்ணீர் ஒழுகும் போது ஒரு ஓரத்தில் ஒடுங்கி அமர்ந்து கொண்டு மீனாட்சி தன் பழைய பாடப்புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பாள். ஒருமுறை மாணிக்கம் வேலை செய்யும் இடத்தில் விபத்து ஏற்பட்டு கால் முறிந்தது. வருமானம் முற்றிலும் நின்றது. படிப்பு உனக்கு எதுக்கு? வேலைக்கு போனால் 2 ரூபாய் கிடைக்கும் என்று ஊர்க்காரர்கள் சொன்னபோது மீனாட்சியின் அம்மா உறுதியாக இருந்தார். என் மகளை படிக்க வைப்பேன், அவள் எங்களைப் போல கஷ்டப்படக்கூடாது என்று வைராகியம் காட்டினார். மீனாட்சிக்கு தெரியும், தன் தாயின் ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் தன் கல்விக்காகத்தான் என்று. அவள் மற்ற குழந்தைகளைப் போல விளையாடச் செல்லவில்லை. தெருவிளக்கின் மங்கலான வெளிச்சத்திலும் மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியிலும் இரவு பகலாக படித்தாள். பள்ளியில் முதல் மாணவியாக வந்தபோது ஊரே வியந்தது. மீனாட்சி தனது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றாள். செய்தித்தாள்களில் அவள் புகைப்படம் வந்தது. ஆனால் மேற்படிப்பிற்கு பணம் இல்லை. அப்போது அவளது விடாமுயற்சியைக் கண்டு சில நல்ல உள்ளங்கள் உதவ முன் வந்தனர். அவள் மருத்துவக் கல்வி பயிலத் தொடங்கினாள். 5 வருடங்கள் கழித்து மீனாட்சி ஒரு மருத்துவராக டாக்டர் அதே கிராமத்திற்கு திரும்பினாள். தன் தந்தைக்கும் தாய்க்கும் அவள் அணிவித்த அந்த வெள்ளை அங்கி அந்த வறுமைப்பட்ட குடும்பத்திற்கு பல காலத்திற்கு பிறகு கிடைத்த ஆகச் சிறந்த கௌரவம். இன்று மீனாட்சி ஒரு பெரிய மருத்துவமனையில் பணிபுரிகிறாள். அவள் தம்பியையும் நன்றாக படிக்க வைக்கிறாள். வறுமை என்பது ஒரு தடை அல்ல, அது ஒரு சவால் என்பதை மீனாட்சி நிரூபித்துக் காட்டினாள். அவளது வெற்றியால் இன்று அந்த குடும்பம் சமூகத்தில் பெரும் மரியாதையை பெற்றுள்ளது. ஒரு பெண் நினைத்தால் தன் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு இதுவே சாட்சி.